இந்திய கடவுச்சீட்டை வைத்திருந்த காரணத்தால் பாகிஸ்தானியரை திருமணம் செய்த இந்திய பெண் வாகா எல்லையில் இருந்து திருப்பி அனுப்பப்பட்டார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் நகரை சேர்ந்த சனா என்ற பெண் பாகிஸ்தானியரை திருமணம் செய்து 2 குழந்தைகளுடன் அந்த நாட்டில் வசித்து வருகிறார். அண்மையில் 45 நாள் விசா மூலம் இந்தியாவை வந்தடைந்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியா வந்துள்ள பாகிஸ்தானியர்கள் உடனடியாக வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டது. இதையடுத்து கடந்த 24ஆம் தேதி சனா அவரது 2 குழந்தைகளுடன் பாகிஸ்தானுக்கு வாகா எல்லை வழியே செல்ல முயன்றார். ஆனால் இந்திய கடவுச்சீட்டை வைத்திருந்ததால் அவர் பாகிஸ்தானுக்குள் நுழைய அந்நாட்டு அதிகாரிகள் மறுத்ததாக அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஆனால் சனாவின் 2 குழந்தைகளும் பாகிஸ்தான் குடிமக்கள் என்பதால் அவர்கள் பாகிஸ்தானுக்குள் நுழைய அதிகாரிகள் அனுமதித்துள்ளனர். இருப்பினும் குழந்தைகளை தனியே அனுப்ப சனா மறுத்துவிட்டார். இது குறித்து சனா கூறுகையில், எனது விசா காலாவதியாகிவிட்டதால் இந்தியாவை விட்டு வெளியேற அதிகாரிகள் உத்தரவிட்டனர். வாகா எல்லையின் மறுபுறத்தில் எனது வரவுக்காக கணவரும் அவரது உறவினர்களும் காத்திருந்தனர். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதால் பாகிஸ்தான் செல்ல முடியவில்லை என்றார். இந்த விவகாரத்தை உள்ளூர் போலீசார் தொடர்ந்து கண்காணிக்குமாறு அறிவுறுத்தியதாக மீரட் காவல்துறை கண்காணிப்பாளர் ராகேஷ் குமார் மிஸ்ரா தெரிவித்துள்ளார்.